வணக்கம் நண்பர்களே. நான் திருமலை பூனேலேருந்து ரன்னிங் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் என்னோடய மேரத்தான் ட்ரைனிங்கில் கடைசி நாள். நாளைக்கு காலையில் கரெக்டாக சண்டே 7ஆம் தேதி 3 மணிக்கு மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். நான் முடிச்சிருவேன் சீக்கிரமாகவே. அது முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ நேரத்துக்கு முடிச்சிருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் என்னை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். நான் யார், நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். முடிஞ்சால் கேளுங்க. ஆக்சுவலி நான் பிறந்தது எல்லாமே தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊர்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட எந்த ஒரு விஷயமே பெருசாக பண்ணது கிடையாது. பண்ணது மட்டும் இல்லை, ட்ரை பண்ணதே கிடையாது. ஊரில் சும்மா கிரிக்கெட் விளாடுவோம். மற்றபடி வெளியூருக்குன்னு போயிட்டு ஏதாச்சும் ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதோ இல்லை டீமாக இல்லைன்னா கூட தனியாக ஒருத்தவங்க கூட போயிட்டு ஏதாச்சும் ஒரு அத்லெட்டிக் ஸ்போர்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணது கிடையாது யாருமே. நானும் பெருசாக பண்ணது கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ரீசன்னா, எங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த கிராமம் அப்படி தான். லைக் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஃபேமிலியை பார்த்துப்பாங்க, விவசாயம் தான் மேக்ஸிமம் எல்லாமே. ஆனால் விளையாட்டுலன்னு சொல்லிட்டு யாருமே எதுவும் பெருசாக பண்ணது கிடையாது. ஆனால் என் வாழ்க்கையிலே எனக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சது தான். நான் தான் ஊர்லேயே சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியூரில் வேலை செஞ்சுட்ருக்கேன். வெளியூரில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியூரில் போய் வேலை செய்கிறது யாருமே கிடையாதுங்க. ஆனால் நான் என்ன தான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாலும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்க மாட்டேன். அவ்வளோவா ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு வரல. அப்புறமா அதெல்லாம் விட்டேன். அப்புறமா காலேஜ் ஜாயின் பண்ணேன். கவர்மெண்ட் காலேஜ் தான் ஜாயின் பண்ணேன். சீட் கிடச்சிச்சு எனக்கு. வேலூரில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னோடய காலேஜ் முடித்தேன். நான் அங்கே தான் ஸ்போர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அதுக்கும் ஒருத்தன் தான் இந்த நேரத்தில் நான் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் ஃப்ரெண்டு ரோஹித்துக்கு. அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பேட்மிண்டன் விளாடுவான். அவன் தான் எனக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போனான் காலேஜில். ஃபஸ்ட் இயர் காலேஜ் கேம் கண்டக்ட் பண்ணாங்க காலேஜுக்குள்ளேயே. அதில் அவன் தான் ஜெயித்தான். ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதே எல்லா இயர் பசங்களையும் அடித்து ஜெயித்தான். அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவனை பற்றி பேசினாலே ரொம்ப எமோஷனல் ஆகுது. அப்புறமா தான் நான் பேட்மிண்டன் விளையாட ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷத்துக்கு விளாட்னேன். ஆனால் எனக்கு அந்த கேம் விளையாட வந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லாலாம் விளையாட வரல. அது அப்புறமா ஜோன்லாம் விளையாட கூப்பிட்டு போவானுங்க. ஆனால் ஜோன்லாம் என்னை விளையாட வைக்க மாட்டானுங்க. அதே மாதிரி நான் அவ்வளோ டேலண்டடாகவும் விளையாடல. அதனால எனக்கு அந்த கேமும் வரல. ஃபுட்பால் விளாட ஆரம்பித்தேன். ஃபுட்பால் விளாடும்போது ரொம்ப பெயின் வந்துடுச்சு. ஒரு நாள் வயிற்றில் இழுத்து பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதையும் விட்டேன். அதுவும் வரல எனக்கு. அதுக்கப்புறம் 3rd இயரில் தான் நிறைய ஜோனுக்கெலாம் கூப்பிட்டு போவானுங்க. டென்னிஸ் விளாட கூப்பிட்டு போவானுங்க. அப்புறமா டேபிள் டென்னிஸ் விளாட கூப்பிட்டு போவானுங்க. எதுக்கோ கூப்பிட்டு போவானுங்க. நானும் சும்மா போயிட்டு அவங்க கூட உட்காந்துருப்பேன். அப்புறம் சிஎம் ட்ராஃபியில் ஒரு 3000 மீட்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். எப்போ தெரியல, 2023 நினைக்கிறேன். சிஎம் ட்ராஃபியில் 3000 மீட்டர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதனால் ஓடி முடிக்கவே முடியல. என்னால் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் என்னால் ஓடி முடிக்கவே முடியல. அப்புறம் என்னால் எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் எப்படி சொல்கிறது, என்னை சுற்றி காலேஜில் இருந்த எல்லா பசங்களும் ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாருமே உனக்கு தான் எந்த கேமுமே வரமாட்டேங்குதேடா, எதுக்குடா எல்லாத்தையும் விளையாடிட்டு இருக்க, சும்மா இருக்க மாட்டியா, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சு. நமக்கு அவ்வளோதான், நமக்கு எதுவுமே வராது, நாம தான் லூஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போல. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. நான் இந்த வீடியோ போடுறதுனால நான் ஆக்சுவலி நான் ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் இப்போ 1 மாதமாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால நிறைய பேருக்கு தெரியுது இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க. எனக்குலாம் அப்படி ரொம்ப புதுசாக இருக்குது. இது மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. அதனால் எனக்கே ஒரு மாதிரி என்னடா நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே, நமக்கு எதுவுமே தெரியாதா, எதுவுமே வராதான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் விஷ்வான்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போவான். வாப்பலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போவான் கிரவுண்டுக்கு. எதுக்கு, ரன்னிங் போகிறதுக்கு மட்டும்தான். அப்புறம் டெய்லி அவங்க கூட தான் ரன்னிங் போவேன். அது 400 மீட்டர் ட்ராக் இருக்கும். அதில் ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு அடிப்பேன். அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணுவோம். நிறைய நேரம் எக்ஸசைஸ், ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம் 2 பேரும் சேர்ந்துட்டு. அங்கேருந்து தான் ஏதோ என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னி லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் அப்படியே அதிகமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி 5 ரவுண்டு ஓடுறேன்னா, நாளைக்கு ஒரு 6 ரவுண்டு 7 ரவுண்டு 10 ரவுண்டு அப்படி ஓடிட்டுருப்பேன். அவன் திட்டுவான் விஷ்வான்றவன், எதுக்குடா இவ்வளோ ஓடிட்டுருக்க, உடம்புக்கு எடுத்துக்காத, அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுவான். எனக்கும் தெரியல. ஆனால் அந்த ஓடுறது எனக்கு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
அதுக்கப்புறமா காலேஜ்லாம் முடிஞ்சிச்சு. நான் காலேஜ் கடைசி முடிக்கும்போது தான் வந்து அந்த ரன்னிங்குள்ளேயே போனேன். ஆனா அப்புறம் காலேஜ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மலையா இருக்கும். அங்கலாம் ஒரு கிரவுண்டு கிடையாது. ஒரு ஃப்ளாட்டான ரோடு கூட கிடையாது. ஆனா என்னாச்சுன்னா, நான் அதுக்கப்புறமா ஒசூர்ல வந்து ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒசூர் 10Kன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் தான். நான் இதுவரைக்கும் 10 கிலோமீட்டர் ஓடுனதே இல்ல. அங்க ரிஜிஸ்டர் பண்ணி ஆ ஓடுனேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. மேரத்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து ஒரு மேரத்தான் ஓடலாம், ட்ரை பண்ணலாம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு கைட் பண்ணுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது இது வரைக்கும் எனக்கு. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வந்து யாருமே ஒருத்தர் கூட இந்த மாதிரி நீ வந்து பண்ணு, இந்த மாதிரி பண்ணினா உனக்கு வந்து ட்ரைனிங் நல்லா போகும், இந்த மாதிரி பண்ணால் இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே எடுத்து சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது இன்னைக்கு வரைக்குமே. எல்லாமே வந்து நானே ஆன்லைனில் பார்த்து கற்றுக்கிட்டு நானே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அப்புறம் அதுலேருந்து அடி வாங்கி இன்ஜுரி வந்து என்னோட லெஃப்ட் லெக்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட கிராம்ப் இருக்குது. அந்த கிராம்ப் வந்து என்ன சொல்கிறேன்ல யாருமே எதுவுமே சொல்கிறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரைனிங் பண்ணேன் இந்த 3 மாதமும். அப்புறமா காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணா ஒருத்தர் மூலயமா வந்து நான் பூனேக்கு வந்தேன். அப்புறமா பூனேக்கு வந்ததுக்கப்புறமா சர்ச் பண்ணேன் இங்கே ஏதாச்சும் மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே பூனேலாம் வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. நிறைய மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. வயசானவங்கலாம் ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப நாலேஜாக இருக்காங்க எல்லாருமே. அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய மேரத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நான் பூனே இன்டர்நேஷ்னல் மேரத்தான் வந்து செலக்ட் பண்ணேன். எதுக்கு நான் செலக்ட் பண்ணேன்னா அதுதான் வந்து நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ண மேரத்தான். நாளைக்கு வந்து நடக்கிற ஈவெண்ட் வந்து 39வது வருஷம் நடத்துகிறாங்க. இப்போ ஏன் நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னா என்னை பார்த்தாச்சும் 4 பேர் வந்து எங்கள் ஊரில் இருந்தாவது இல்லாட்டி எங்கள் பக்கத்து ஊர்லேயோ ஏதாச்சும் ஒருத்தர். நான் வந்து எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன். எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா மட்டும் தான் சப்போர்ட். இன்னைக்கு வரைக்குமே சொல்கிறேன், எனக்கு எங்கள் அம்மா மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். நானே வந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணிட்டு இருக்கேன் வாழ்க்கையில். ஒன்றுமே தெரியாமல் யாருமே இல்லாமல் தனியாக என்னால் இவ்வளோ விஷயம் பண்ணும்போது உங்களாலையும் எல்லா விஷயமும் பண்ண முடியும். எழுந்து ஓடுங்க. ஓடுங்கன்னா ரன்னிங் பற்றி சொல்ல, உங்கள் வாழ்க்கைக்காக எழுந்து ஓடுங்க. நான் இப்போ இந்த வீடியோ கூட வந்து லூஸ் தனமாக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சத்தியமாக நினச்சி பார்த்ததே கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு ரன்னிங் தான். ரன்னிங் வந்து எனக்கு ஓடுறதை தாண்டிலும் ஃபிட்னஸை தாண்டிலும் வந்து என் மைண்டை வந்து நிறைய டியூன் பண்ணியிருக்கு. லைக் நிறைய யோசிக்கிறேன். இப்போலாம் வந்து தப்பான முடிவு அவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறதில்ல. அப்புறம் இன்னைக்கு வந்து லீவ் வேற இல்லையாமா. இன்னைக்கு வழக்கமாக லீவ் விடுவாங்க, இன்னைக்கு லீவ் கிடையாது. ஆஃபீஸ் போனோம். பிப்பு எல்லாம் இன்னும் கரெக்ட் பண்ணல. இன்னைக்கு மதியமாக போவேன். ஒரு மணி நேரம் பர்மிஷன் கேட்டிருக்கேன். மேரத்தான் நல்லா முடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வேண்டிக்கோங்க எனக்காக. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்காக நான் மேரத்தான் ஓடுறேன், எனக்காக மேரத்தான் ஓடுறேன், நமக்காக மேரத்தான் ஓடுறேன், நம்ம ஃபியூச்சருக்காக நான் மேரத்தான் ஓடுறேன். வணக்கம்.